வெண்டைக்காய் பொரியல் எப்பவும் போல் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடனே காலியாயிரும். அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்ட்டில் வெண்டைக்காய் மசாலா பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சு அதுல ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு 2 ல இருந்து 3 கிட்ட மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கறலாம். நம்ம போட்ட கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு பருப்பு நல்லா செவந்து வந்த பிறகு இதுல ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். அதே இதுல போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கறலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே இதுல போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கறலாம். இப்ப பாருங்க, வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஓரளவுக்கு நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஃபேனை ஆன் பண்ணி அதுக்கு அடியில வச்சுட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது வெண்டைக்காய் உள்ள பிசுபிசுப்பு தன்மை எல்லாம் போயிட்டு நமக்கு நல்லா உதிரியா கிடைக்கும். இப்போ இந்த வெண்டைக்காய் எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் கூட நல்லா இது மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இந்த வெண்டைக்காய் வெங்காயம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். வெண்டைக்காய் ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். வெண்டைக்காய் சூப்பரா வதங்கி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அந்த வெண்டைக்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த மாதிரி மசாலா பொரியல் செஞ்சு கொடுக்கும் போது. இப்ப பாருங்க, இந்த தக்காளி மசாலா எல்லாம் அதுல நல்லா செட் ஆகி வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்து கையை வச்சு இந்த மாதிரி தொளிச்சு விட்டு மூடி வச்சிடலாம். வெண்டைக்காயில இந்த மசாலா எல்லாம் நல்லா செட் ஆகி வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். வெண்டைக்காயில மசாலா சூப்பரா செட் ஆகி சூப்பரா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல நீங்க சாதம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். அருமையா இருக்கும். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த வெண்டைக்காய் மசாலா பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.